சூர்யா தேவி உங்களை பத்தி பச்சை பச்சையா திட்டி வீடியோ போட்டிருக்காங்களா? உங்களை மாதிரி உனக்கு ஆல்ரெடி வந்து திருச்சியில் வந்து கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. நீ வந்து ஐயா கடவுளே, நான் என்னன்னா நீ வந்து இவ்வளோ தைரியமானமா ஜட்ஜம்மா முன்னாடி போய் நின்னாலாம், அவங்கள்ட்ட வந்து இப்படி நான் நல்லவன்னு ப்ரூவ் பண்ணாலாம். சரி இவன் மாதிரி நீ பேசுற, என்னமோ உனக்கு மட்டும் தான் பேச தெரிஞ்ச மாதிரி. அதுவே வாக்க காப்பாற்ற முடியல, வரவே மாட்டேன்ட்டு வந்துடுச்சு பொங்கி. நான் தான் நீ வந்து பெண் இனத்துக்கே ரொம்ப கேவலமான ஒரு ஆளு. அத இனிமே வீடியோ போட மாட்டேன்னு சொன்னது யாரு? இது 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 யார் என்ன பேசினாலும் அதை பத்தி நான் கவலையே பட போறது கிடையாது. எப்ப நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் வேற வீடியோவா பேசிட்டு போவோமே. ஏன் அடுத்தவங்க பத்தி நம்ம ஏன் பேசி எதுக்கு அவங்க கட்டணத்தை எடுத்து கொடுத்து அவங்களையே பெரிய ஆளாக்கணும்? என்ன ஏண்டி என்னமோ அப்படியே அடிக்கிட்டே போறியே நீ, என்னமோ பெரிய புடுங்கி மாதிரியும். எவனாச்சும் வந்து என் வீட்டு வாசல் முன்னாடி நிக்க முடியாது. இங்க இல்ல இவங்க போடுறத பார்த்தா அதுக்கப்புறமா யாரு என்ன வேணாலும் பேசிட்டு போட்டுப்பா, அத பத்தி நான் வந்து கவலையே பண்ண மாட்டேன், கேரே பண்ண மாட்டேன். அவங்களுக்குலாம் மாமியார் வீடு மாதிரி அப்பப்ப ஆத்தா வீட்டுக்கு போவாங்க, அப்பப்ப சூரிய புருஷன் வீட்டுக்கு வருவாங்க. அவங்களுக்கு பழக்கம் அது. தாலியட்டே புருஷன் கூட வாழல. இது வந்து அடிக்கடி என்ன பேசுது? ஐயோ வாயை மூடிக்கிட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் உனக்கு உன் கூட இருக்கான் பாரு பின்னாடி என் புருஷன். அதனால நான் வந்து தாலி போட மாட்டேன். இங்க பாரு, இப்போ என் புருஷனுக்கு எனக்கு சண்டை தான். தாலி போட்டு தான் இருக்கேன். இதை அப்படியே தான் போட்டு வச்சிருக்கேன். சரியா? என்ன நீ வந்து பொம்பளையா இருந்தேன்னா தாலியோட மரியாதை என்னன்னு உனக்கு தெரியும். போய் கோர்ட்டுக்கு போறாங்க பாத்தீங்களா? சரி சிந்து எத்தனை பேர் தாலியா போட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லி காட்ட சொல்லுங்க. இந்த சூர்யா தேவிக்கு வேற வேலை இல்லைன்னு நினைக்கிறேன். கிடைக்காம தேவையில்லாம அதெல்லாம் ஒரு ஆளுன்னு பேசிக்கிடுச்சோ. கழுத்துல தாலி இருந்தா என்ன, இல்லன்னா என்ன? தாலியை கட்டிக்கிட்டு ஊரெல்லாம் புருஷன் வச்சுக்கலாம். தாலியே இல்லாம ஒருத்த கூட வாழ்ந்தா அவன் அவசரியா போறான். இதுதான் உங்களோட இது. அப்படித்தானே பழமா? புருஷனே வேணாம் தூக்கி வீசிட்டேன், அப்புறம் அவன் கட்ட தாலி என்னத்துக்கு சொல்லுங்க? அவனே வேணான்ட்டேன் நானு. அவன் கட்ட தாலியை போட்டுக்கிட்டு தான் அப்புறம் அவன் என்ன போறாதா? அப்புறம் நான் எப்படி தங்கராசம் கூட கொடுக்கறது சொல்லுங்க? நீங்களே சொல்லுங்க. நான் என்ன சரியா? நான் நல்லா சொல்றேன். உனக்கு அந்த மரியாதை என்னன்னு உனக்கு தெரியும். நம்ம பீரோல இருக்குன்ற என்னமோ அங்க இருக்குன்ற அப்படியே. அதை பத்தி நான் பேசவே விரும்பலப்பா. தூக்கி போட்டு எல்லாம் நொறுக்கிட்டு 1:30 மணிக்கு வீடியோ போட்டா விடிச்சு போய் பார்த்தா வீடியோ தூக்கி பிரைவேட் பண்ணிட்டு நல்ல மாதிரி என்னவே மிரட்டா. ஏன்டி என் வீடியோ போட்டேன்னா அதுக்குள்ளார நம்ம யூடியூப்ல இருக்க பயல்கள்லாம் ரொம்ப அலர்ட்டான பயலுங்க. பகலெல்லாம் தூங்குவாங்க. பயவுல 1 மணிக்கு மேலானா அலர்ட் ஆயிடுவாங்க. என்ன அவளுக்கு கூட்டம் 1 மணிக்கு தான் வரும்னு சொல்லி வச்சு செஞ்சுட்டாங்க. இதுதான் என்னுடைய கடைசி வீடியோன்னு சொன்னது யாரு? சொல்லிவிட்டு திருப்பி வீடியோ போட்டது யாரு? இதுக்கெல்லாம் பதில் இருக்கா? ஒருத்தருக்கு கண்டென்ட் இல்லைன்னு சொல்லிவிட்டு சூர்யாவை தான் வந்து வேண்டாம் விட்டுருங்க. விடுங்க. ஐயா யாரை பத்தி பேசாதீங்கப்பா, எனக்கு ஏற்கனவே ப்ரெஷர் ஏறிக்கிட்டு இருக்குது. அதோட உதயா அந்த பையன் இறந்ததுக்கு வந்து நீ பேசினா பாரு பேச்சு, அப்பா சூப்பர். உனக்கெல்லாம் வந்து அவார்டு கொடுக்கணும். நீலாம் பெரிய ஆளு பாரு. எல்லாத்தையும் பேசினாலும் நாங்களாம் தாங்கிக்குவோம். நாங்களே நீங்களாம் என்ன பண்றீங்கன்னு உங்களுக்கு புரியுதா இல்லையா? சரக்கு அடிச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு போட்டு வச்சிருக்க. நீ வந்து சட்டத்தை பத்தி பேசுறியா? நீ வெட்டி முண்டம் வீடு எப்படி ஆரம்பித்து விட்டது சொல்லலாமே. எங்க காவல் வந்து ஸ்னேகா அவார்டு ஃபங்க்ஷன் ஆகஸ்ட் 21 தான் மலர்ந்தது. நீங்க அப்பா பாரு கிரைமுக்கு போய் என்னோட நீ வந்து திருச்சி போலீஸ் ஸ்டேஷன்ன்றது லோக்கல் நீ சொல்ற பத்தியா? நான் வந்து சைபர் கிரைம்னா சும்மா கிடையாது, சிபிஐ. அவங்க வந்து என்னோட வரலாறு ஃபுல்லா எடுத்துருவாங்க. என்ன அவங்களுக்கு தெரியாதா? நீ என்னமோ மூத்திர சொன்னல அதை வித்த இதை வித்த அப்படின்னு அவ்வளோ பேச்சு பேசுனேன். நாதாரி நீ நல்ல பொம்பளை முதல்ல மாறி காமி. என்ன நான் என் பிள்ளைங்களோட இருக்கேன். நான் எங்க தப்பு பண்ணாலும் மேல இருந்து ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான். சரியா? நீ நல்ல மாதிரி வல்ல மாதிரி உன் கூட இருக்க. அவன் வந்து எதுவும் சொல்றதுக்கு இல்ல. என்னமோ பெரிய இதை இவங்க தான் வந்து உங்களுக்குலாம் வந்து அழிவுலாம் நெருங்கிக்கிட்டே இருக்கு. பார்த்துக்கிட்டே இருங்க என்ன நடக்குதுன்னு. ஓகேவா? சரியா? அப்புறம் அந்த லவ்வர்ஸ் டேக்கு என்ன ப்ரோபோஸ் பண்ண போறேன்? என்ன 14ஆம் தேதி வழக்கம் போல ஒரு 10,000 ரூபாய் கிட்ட கடை வாங்கி ஒரு மோதிரம் போட்ட லவ்வர்ஸ் டே கிஃப்ட். இந்த வருஷம் என்ன பண்ண போறீங்க? அப்பா இந்த வருஷம் சூர்யாக்கு யார் வேணா லவ் ப்ரோபோஸ் பண்ணலாம்ப்பா. மயிரை புடுங்குவாங்க, செருப்பு பிஞ்சு போயிடும் நாயே. ஆண்டனி சிக்கா சார் வாங்க. ஹாய் வணக்கம். தலை சீவுங்க. எங்க தலைவருக்கு வந்து தலை கலைய கூட சூப்பர் ஸ்டார் அண்ணே மாதிரி அப்படி ஐஸ் வைக்கிறா பாருங்க. சரி உன் கூட இருக்கான் பாத்தியா? அவனை வந்து அவன் முஸ்லீமு. நான் வந்து முஸ்லீம் ஆக போறேன்னு சொல்ற பத்தியா? அதை நீ பண்ணு. அதை பண்ணிட்டு நீ வா. ஏன்னா ஜமாத்துக்குள்ள போனா எத்தனை நாள் உள்ள வச்சிருப்பாங்க, எப்படி பாத்துக்குவாங்க, அதுக்கப்புறம் உங்களை எல்லாம் எப்படி ஃபாலோ பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். அவ பக்கத்துலயே வர மாட்டா. அவன் எங்க வீடியோ போடுறது? ஏப்பா ஒருத்தருக்கு ஒருத்தி, இது வந்து நம்மளோட கலாச்சாரம். கரெக்டா? அவங்க லைஃப்
பாத்துக்கிட்டோம். அதை தான் போய் நீங்க சுனியோட வீடியோ போடுங்க. ஐயோ நான் பொட்டாட்டினே மூச்சியை காமிக்க மாட்டேங்கிறா. வருவா பாரு. இங்க இருங்க, நான் பேசவே மாட்டேன். சும்மா சும்மா வந்து என்ன பேசி இழுத்தா அவளுக்கு சிறப்பு பிஞ்சு போயிடும். அப்படி அதை தவிர வேற ஒரு மாட்டு போட தெரியாது அவளுக்கு. சரியா? அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு தப்பு பண்ணி பாரு, துண்டா கழுத்தை வெட்டிடுவாங்க. சரியா? என்னமா சும்மா முஸ்லீமு நான் இது பண்ணி நீ என்ன கேட்ட பாரு. ஐயோ புர்கா போட்டுட்டு நான் அலைகிறேனா? அதை நான் நினைச்சேன்னா நான் எப்பயோ பண்ணியிருப்பேன். ஏன்னா அந்த மாதிரி எனக்கு மதம் மாறி இது பண்ணணும் இப்படி பண்ணணும். ஏண்டி நான் 2 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழிசை மேட்டர்ல தமிழிசை அக்கா சாரி அவங்க இதுலயே வந்து